பெங்கல் புயல் தமிழ்நாட்டை ஒரு உலுக்கிட்டு போயிடுச்சு. அதனால பாதிக்கப்பட்ட கிராமங்கள் அந்த பாதிப்புலேருந்து இன்னும் மீளலை. அப்படிப்பட்ட ஒரு கிராமம் தான் விழுப்புரம் மாவட்டம் அரசூர் பக்கத்தில் இருக்க காரப்பட்டு. நானூற்றி 50 குடும்பங்கள் வாழ்கிற இந்த கிராமத்தில் நிறைய பேரோட வீட்டு சுவர் வெள்ளத்தினால் அடிச்சுட்டு போயிடுச்சு. போட்டுக்க துணி, தூங்க ஒழுங்கான இடம், ரேஷன் எதுவுமே இல்லாத நிலைமை தான் இந்த மக்களுக்கு. எங்களால் நாங்கள் செத்து பழைக்க முடியாது ஐயா. நாங்கள் தண்ணி ஓட்டில் இருந்துக்கிட்டு, ஆற்று ஓட்டில் இருந்துக்கிட்டு நாங்கள் சாயந்தரம் செத்து பழைக்கிறோம் ஐயா. உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும், எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க ஐயா. இந்த 450 குடும்பங்களுக்கு இமீடியட்டாக என்ன உதவி தேவைப்படுது, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுறது கூட அந்த மக்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். எல்எம்எஸோட ஃபாலோவர் ஒருத்தர் எங்களோட சப்போர்ட் நம்பருக்கு அந்த காரப்பட்டு கிராமத்துலேருந்து ஒரு சில வீடியோஸும் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டும் எங்களுக்கு அனுப்பியிருந்தார். அவர் அனுப்பின ரிப்போர்ட் படி பார்த்தா தென்பெண்ணை ஆற்றுல ஏற்பட்ட வெள்ளத்தினால வாய்க்கா ரொம்பி ஊருக்குள்ளே வேகமாக தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. உதவி கேட்கலான்னு பார்த்தா கூட அங்கேருந்து தரப்பால் உடஞ்சி ஊருக்குள்ளேயே எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்த இளைஞர்கள் எல்லாரும் கயிறெல்லாம் கட்டி அந்த மக்களோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8 அடி உயரம் தண்ணி வந்து போச்சு. இந்த தெருவில் இருந்த கொஞ்சம் ஒரு 100-150 பேரில் வந்து ஒரு 50-60 பேர் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 70-80 பேருக்கு மேலே அப்படி இது ஒரு தீவு மாதிரி அப்படியே நின்ட்டாங்க. கொஞ்சம் 2 வீடு உயரமாக இருந்ததில் கொஞ்சம் போய் ஏறி நின்ட்டாங்க. இந்த மோட்டில் கொஞ்சம் ஏறி நின்ட்டாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இவங்க இருக்கிறத நம்மளால் மீட்கவும் முடியல. நாங்கள் வந்து கயிறை கட்டி அந்த பள்ளிக்கூடத்துக்கு நேராக வந்து ஒரு ரோ போட்டு பார்க்குறோம், முடியல, அடித்து தள்ளிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த பக்கமாக முயற்சி எடுத்து கயிறை நீட்டாக விட்டு அங்கேருந்து அந்த தெருவுலேருந்து இந்த தெருவுக்கு விடுறோம். கயிறு முதல் ரவுண்டுக்கு வந்து முயற்சி எடுக்கிறாங்க. எல்லாம் ஆள் பட்டுன்னு போகிறாங்க. 2வது ரவுண்டுக்கு வந்து தான் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப துணிச்சலாக அவங்களுடைய உயிரை பணையம் வச்சு ஏறக்குறைய 7 மணி வரைக்கும் அந்த மீட்பு பணியை இளைஞர்கள் செஞ்சாங்க. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் வந்து வெளியில் போவே இல்லை. நிறைய பேர் வீட்டில் இருந்த அத்தியாவசிய பொருள், புக்ஸ், சர்டிஃபிகேட் எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட வீடே இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொல்லியிருந்தார். பையன் படித்த டிகிரி எல்லாம் வாங்கினது பூரா வேஸ்ட்டாக போயிடுச்சு சார். என் மருமக டிகிரி 3 டிகிரி முடிச்சிருந்தா அந்த இதுவும் வேஸ்ட்டாக போயிடுச்சு சார். அவங்க எங்ககிட்ட கேட்டது எல்லாமே அரிசி, பருப்பு, எண்ணெய், தூங்குறதுக்கான பிளாங்கெட்ஸ், இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் தான். இந்த விஷயத்தை படிக்கும்போதும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போதும் அவங்களோட நிலைமையை நினச்சி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அடுத்த நாளே எல்எம்எஸோட எம்ப்ளாயிஸ் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லி உங்களால் முடிஞ்ச மெட்டீரியல்ஸை டொனேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். எங்கள் எம்ப்ளாயிஸ் கிட்ட கிடைச்ச கான்ட்ரிபியூஷன் 120 கிலோ அரிசி, 60 கிலோ கோதுமை, 48 கிலோ பருப்பு மற்றும் சில அத்தியாவசிய பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு போனோம். அங்கே நேரில் போய் நிலைமையை பார்க்கும்போது தான் இன்னுமே மோசமாக இருந்துச்சு. நாங்கள் எடுத்துகிட்டு போன மெட்டீரியல்ஸ் வெறும் 25 குடும்பத்துக்கு கொடுக்கவே சரியாக போச்சு. கவர்மெண்ட் கிட்டேருந்து உதவி உடனே கிடைக்காது, அதுக்கான ப்ராசஸ் டைம் எடுக்கும். ஆனால் அது வரைக்கும் இந்த மக்களோட நிலைமை கேள்விக்குறி தான். என்னதான் இந்த வெள்ளத்தில் நிறைய கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் முதற்கட்டமாக இந்த கிராமத்தை ஃபோக்கஸ் பண்ணி அங்கே இருக்க மக்களுக்கு 1 மாதத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அரிசி, பருப்பு, கோதுமை, இந்த மாதிரி பொருட்களை வாங்கி தரலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எல்எம்எஸ் ஃபவுண்டேஷனோட பெங்கல் ரிலீஃப் கேம்பெயினோட லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணலாம். கஜா புயல் அப்போது இதே எல்எம்எஸ் கம்யூனிட்டி மக்கள் தான் தஞ்சாவூர் மாவட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. இப்போ இந்த காரப்பட்டு மக்களுக்கும் உதவி பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். நன்றி.